Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. இன்னைக்கு நம்ம Chow Chow chutney செய்தது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ingredients நான் ஒரு chow chow எடுத்து அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி சீடை ரிமூவ் பண்ணி cubes-ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இது போக 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 காஞ்ச மிளகாய், சீரகம், உப்பு. இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பேனில் கொஞ்சம் ஆயில் விட போகிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க chow chow-ஐ ஆட் பண்ணிடலாம். chow chow வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இது கூட பூண்டு, புளி இதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது போக கொஞ்சோண்டு சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க chow chow-ஐயும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் chow chow எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில், கருவேப்பிலை, சீரகம், கடுகு, உளுந்து. இப்போ நம்ம சட்னியை தாளிக்க போகிறோம். பேனில் தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிடுங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை ஆட் பண்ணிடலாம். இந்த சட்னி ஒரு 2 minutes நல்லா குக் பண்ணிடுங்க. இது சாப்பாடுக்கும் தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.